வணக்கம் மக்களே, வெல்கம் டு இஸ்லாம் டேன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வழக்கம் போல் காலையில் 3 மணிக்கெலாம் நாங்கள் மாசி பஜாருக்கு வந்துட்டோம். நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துக்கு இன்றைக்கி சண்டே, நல்ல மேட்ச் வேறு இருக்குது. இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வேலைகள்லாம் சீக்கிரம் முடிக்க முடியுதோ அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமே மேட்ச்சு கிளம்ப வேண்டியதான். காலையில் 11 மணிக்கு மேட்ச் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட மாசி பச்சை தோட்டத்தில் கள் எடுக்க வேறு வந்திருக்காங்க. நம்ம புதுசாக நட்ட மாசி பச்சை தோட்டத்தில் அவங்க வேலைகள்லாம் வேறு நடந்துகிட்ருக்கு. அதை போட்டுட்டு தான் நம்ம எஸ்ஐ போகிறோம். கிரிக்கெட் அவ்வளோ முக்கியமானு தோணலாம், பட் ஆனால் நம்மளுக்கு அந்த பைத்தியம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. நான் அப்படியே உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டுக்கெலாம் போய் எல்லாத்தையுமே சேல்ஸ்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் நம்மளுக்கு களை எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு டீயோட எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அம்மா மட்டும் அங்கே இறக்கி விட்டு அவங்க களை எடுக்கிறவங்கள பார்த்துக்கிற மாதிரி அவங்கள நம்மளோட மாசி வச்ச தோட்டத்தில் இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே மேட்ச்சுக்கு கிளம்பிட்டேன். அவங்களும் 12 மணிக்கெலாம் நெருக்கி நம்மளோட 2 குண்டில் 2 நிறைய மட்டும் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே வெட்டி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் செகண்ட் லீக், ஆல்ரெடி ஃபஸ்ட் லீக் நம்ம தோற்றுட்டோம். ஸோ செகண்ட் லீகு இந்த மேட்ச்சு எப்படியாச்சும் வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு ஆசையில் தான் எல்லாருமே வந்தோம். இன்றைக்கி எல்லோரும் ஆப்போனண்ட் கூட நம்ம இது வரைக்கும் வின் பண்ணதே கிடையாதான். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூசியலான டீம் தான். இந்த மேட்ச் ஜெயிச்சா நம்மளுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். மேட்ச் என்னாச்சு, எப்படி போச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஸோ காலையில் வழக்கமாக நம்ம உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டுக்கு போய் நம்மளோட சேல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மாசி பச்சை சேல்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு 40-50 முடிக்கிட்டு நம்ம விற்பனை இல்லாமல் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே டல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போயிட்டேன். நாளைக்கு கார்த்திகைனால சேல்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் சேல்ஸ் நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை. சரின்ட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கே 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம புதுசாக நட்ட மாசி பச்சை தோட்டத்துக்கு களவெட்டுக்கு வேறு ஆள் வந்திருந்தாங்க. நான் இன்றைக்கி சண்டே மேட்ச் விளையாட போகிறதுனால அம்மா மட்டும் அங்கே போய் இறக்கி விட்டு அவங்கள பார்த்துக்கிற சொல்லிட்டு நான் அப்படியே மேட்ச்சுக்கு கிளம்பிட்டேன். மேட்ச்சுமே இன்றைக்கி நம்மளுக்கு ஒஸ்ட்டு தான் மேட்ச் நம்ம தோற்றுட்டோம். பட் ஆனால் எனக்கு ஓகே. நான் ஓரளவுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 20 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு ஆடுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ அப்படியே மாசி பச்சை அறுத்துட்ருக்கோம். மணி இப்போ 6 மணி ஆயிடுச்சு. செம்ம டயர்டு, இருந்தாலும் கொஞ்சமாச்சும் அறுக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு 40 மணி அறுத்துருக்கேன். பின்னாடி தண்ணி வேறு பாய்ச்சிருந்தோம். உள்ளே கொக்குகளில் பாருங்கள், உள்ளே இருக்க புழு பூச்சியெல்லாம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கொக்கு வந்துருக்கு அப்படின்ட்டு. ஒரு குண்டு உரம் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இன்னொரு குண்டுக்கு சும்மா தண்ணி பாய்ச்சிருக்கோம். அவ்வளோதான், முழுக்கரை நின்றுச்சு. இனிமேல் நாளைக்கு தான் பாய்ச்சணும் மிச்சம் இருக்கிறதுக்கெலாம். ஸோ இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் ஒரு 1300 தான் நம்மளுக்கு மாசி பச்சையில் மொத்தம் ஏர்னிங்ஸாக இருக்குது. ஆனால் பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 200 போயிடுச்சு. செம்ம சேல்ஸு. ஏன்னா பூ எல்லாருமே குறைய ஆரம்பிச்சதுனால ரேட்டு நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. இனி வளர்ப்பு வேறு வருதுனால பன்னீர் ரோஸோட ரேட் இப்படியே சஸ்டெயின் ஆகும். 100 குறையாமல் போகும்னு நினைக்கிறேன், ஒரு 10-15 நாளைக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பூ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தான் உரம் போட்டிருக்கோம். நாளைக்கு மருந்து வேறு அடிக்கணும். பார்க்கலாம் நம்மளுக்கு பூ இப்படியே கம்மியாகுதா இல்லை ஓரளவுக்கு லெவல் ஆகி வருதா அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். டைம் ஆச்சு முடியல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு போட்டு காலையில் சீக்கிரமாக போய் மாசி பச்சையாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சீக்கிரமே நம்ம 500 ரீச் பண்ண போகிறோம்னு 400 ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.